December 18 இது இந்த நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் லோக்சபா பாசஸ் அ நியூக்ளியர் எனர்ஜி பில் அலோவிங் ப்ரைவேடைசேஷன். ஸோ நம்ம நேற்றே சாந்தி பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எதுக்காகனா வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நியூக்ளியர் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு சிவிலியன் பர்பஸ்க்காக. ஸோ இது வச்சு ஆர்ம்ஸ் மேக் பண்ணுறதுக்காக கிடையாது, ஒன்லி ஃபார் சிவிலியன் பர்பஸ். ஸோ நியூக்ளியர் யுரேனியம் என்ரிச்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? யூபிஎஸ் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு நம்ம நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோன்றது லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த சாந்தி பில் வந்து கொடுத்துருக்க சில ஃபால்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்குன்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் அதோட லயபிலிட்டி காஸ்ட்டும் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் எனி கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் அதனால் ஆட் ஆகுச்சுன்னா அதுக்கான காஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆன ரீஜனுக்கான பர்பஸ் கிடையாது, அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து காம்பன்சேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா ஒரு லயபிலிட்டியை குறைக்குது, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. இது எங்கே போய் அதுவும் இல்லாமல் இப்போ அந்த நியூக்ளியர் ரன் பண்ணுறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்களா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, அவங்களாம் ஜஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு மீன் பண்ணுறாங்க. தேர் ஓனர்ஸ் நாட் ஜஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதுதான் ஹோல் கான்செப்ட். ஸோ ப்ரைவேடைசேஷன் வரும்போது ஆப்ரேட்டர்ஸ் மென்ஷன் பண்ணால் சின்ஸ் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் பீப்புளை ஹார்ம் பண்ண போது இன்னொரு பக்கமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்க்ரூட்டனைஸ்டு பண்ண வேண்டிய பில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் இல்லை. அண்ட் தென் இந்த ராஜ்யசபா பாசஸ் பில் ஃபார் 100% FDI இன் இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ பீமா சப்கி ரக்ஷா அமெண்ட்மெண்ட் பில் இன்சூரன்ஸ்க்கு 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பில் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்தராக நியூஸ் வந்து இந்த பில் பற்றி கிரிட்டிசிசமோ இல்லை வந்து அதோட ஃபீச்சர்ஸும் வரும், அதை அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இந்த பேஜில் இல்லை. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 3ல் ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்ஸ் டு பி இன்ஸ்டால்ட் இன் 1 lakh பில்டிங்ஸ் இயர்லி நெக்ஸ்ட் இயர். ஸோ சென்னையில் ஸ்மார்ட் வாட்டர் மீட்டரிங்கன்றதை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமே வந்து வாட்டர் ரிலேட்டாக ஹார்வெஸ்டிங் ரிலேட்டாக வரும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை மேண்டட்டரி இன் ஆல் பில்டிங்ஸ்ன்னு கொண்டு வந்த ஒரே கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து வாட்டர் மீட்டரிங்குமே வந்து கொண்டு வராங்கன்னா அது எந்தளவு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் மீட்டரிங் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப இந்த மாதிரி வாட்டர் எஃபிஷியன்சி, வாட்டர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு கண்ட்ரி யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இஸ்ரேலோட வாட்டர் மீட்டரிங் டெக்னாலஜியாக இருக்கும், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், அவங்க பைப் லைனில் கூட எவ்வளோ வாட்டர் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ வாட்டர் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதை மானிட்டர் பண்ணுறளவு மீட்டரிங் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே தண்ணி ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது மெயின்ஸ் ரிலேட்டாக ஆன்சர்ஸ் எழுதும் போது வந்து இன்டர்நேஷனல் லெசன்ஸ்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து தாராளமாக எழுதிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சென்னையுமே வந்து இப்போ தமிழ்நாடுமே வந்து இந்த மாதிரி விஷயத்தை கோட் பண்ணி விடலாம் மெயின்ஸ் ஆன்சர்ஸில். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 9ல் கேரளா ஐஸ் ஃப்ரைட் எலக்ட்ரிஃபிகேஷன் வித் இ-ட்ரக் காரிடார் அண்டர் பிஎம் இ டிரைவ். ஸோ பிஎம் இ டிரைவ் ஸ்கீம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் வந்து அது ஒன்றும் இல்லை, பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேஷன் வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது கூட பிஎம் எஃப்ஏஎம்இ பிஎம் ஃபேம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவுமே பார்த்துக்கணும். ஓகேவா? இது ரெண்டுமே சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ஷேர் பர்சன்டேஜ் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலி ஸ்பான்சர்டா இல்லை சென்ட்ரலி செக்டார்ன்றதும் தெரிஞ்சிருக்கணும். பர்ஃபெக்டில். அண்ட் தென் மெயின்ஸ் எழுதுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த கவர்மெண்ட் எஃபிஷியண்டாக கொண்டு வந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை, அது யூபிஎஸ் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் ஷேர் சென்ட்ரல் ஷேர்ன்றது இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல்மா. எடிட்டோரியலில் சேஞ்ச் ஃபார் த வர்ஸ், த மூவ் டு ஆல்டர் எம்ஜி நரேகாஸ் பியாண்ட் ரெகக்னிஷன் மஸ்ட் பி ட்ராப்டு. ஸோ இப்போ எம்ஜி நரேகாவை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஸ்கீம் நேம் கொண்டு வந்துருக்காங்கன்னா கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன். ஸோ இந்த ஆர்டிகல் டேரெக்டாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்டு கவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து எப்பவுமே காந்தி வந்து பிடிக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ப்ரொவிஷன் சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் வந்து ஃபீச்சரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து காந்தியோட ஐடியா தான் வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் ஒரு கான்செப்டையும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் கிராம் ஸ்வராஜ் கிராம் சபா அப்படின்ற ஒரு கான்செப்டுமே காந்தியோட ஐடியாலஜி. ஸோ இது எல்லாமே எம்பசைஸ் பண்ணுறது இந்த பில்லாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து பீப்புளோட டிமாண்ட் வந்து அங்கேருந்து புல் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து எங்கே ஹைலைட் ஆச்சுன்னா COVID-19 டிமாண்ட் வந்து எந்த அளவு வந்து எம்ஜி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து என்னன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா ஸ்கீம் இது வரைக்குமே வந்து 90% ஷேரை சென்டர் கொடுப்பாங்க, 10% ஷேர் தான் ஸ்டேட் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா 60% ஷேரை வந்து யார் கொடுக்க போகிறாங்கன்னா வந்து சென்டரும் ஸ்டேட்டும் 40% சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் மேலே பேர்டன் வைக்குது. அதனால வந்து ஸ்டேட்ஸால எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்கட்டும்,
அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து என்னன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறது, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்டேட்டோட அந்த மற்ற விஷயத்துக்கான ஷேர் வந்து கம்மி பண்ணிடும். இன் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வந்து ட்ராப் பண்ணும் பட்ஜெட், ஓகேங்களா? ஸோ இது இருந்துருச்சுன்னா வந்து ஸ்டேட்ஸுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ 100 டேஸை 125 டேஸ் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் COVID-19 மட்டும்தான் 9% ஆஃப் என்ரோல்மெண்ட், அதாவது 100 டேஸ்மே என்ரோல் பண்ணுறது 9% தான் COVID-19. அதுக்கு முன்னாடி இப்பவும் சரி அரௌண்ட் 7% தான் 100 டேஸ்மே வந்து என்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன இருக்கு, யாருமே கம்ப்ளீட்டாக 100 டேஸ் பண்ணுறது இல்லை. அப்போ வந்து நீங்கள் அது 125 டேஸ் ஆகுனாலும் அந்த அளவு எஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதில். ஸோ இதுவுமே வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. அப்போ வந்து அது வந்து நேம் சேஞ்சு இதையே வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு 25% ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு ரூரல் லிவ்லிஹுட்டுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ராம்ராஜ்யன்ற கான்செப்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறதே டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷனும் பீப்புளோட பார்ட்டிசிபேஷனும் தான். அங்கேயும் வந்து நம்ம ஃபிசிக்கல் பேர்டனை ஸ்டேட்ஸுக்கு கொடுத்தா அது இன்னுமே வந்து டீரெயில் பண்ணும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இந்த ஆர்டிகல். வேறு எதுவும், ஓகேவா? ஸோ அந்த எம்ஜி நரேகா, அதாவது ரோஸ்கர் அண்ட் அஜ்விக் மிஷின் இருக்குல்ல, இது வந்து ஸ்கீம் சப்போஸ் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரீஅர்கார்ட் ஆக்ஷன். சரிங்களா, இந்தியா நீட்ஸ் அ இயர் அரவுண்ட் ஆக்ஷன் டு டேக்கிள் ஃபால் அவுட் ஆஃப் சேஞ்ச் இன் வெதர், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சேஞ்ச் ஃபெனாமினா இப்போ என்னன்னா வெதர் ஃபெனாமினா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வின்டர் சீசன் ஆயிடுச்சு. வின்டர் சீசன் ஆயிடுச்சுனாலே இந்த நார்த்தன் சைடு ஃபுல்லாக, நார்த்தன் இந்தியா ரீஜன் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும்னா ஃபாகுன்றது பெரிய மேட்டர் ஆஃப் கன்சர்னாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபாக் கூட பர்டிகுலர் மேட்ரேட்டும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ப்ளஸ் வந்து சம் சல்ஃபூரிக் ஆக்சைட்ஸ் ஓசோன் லோயோட மிக்சிங் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்மாக்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஸ்மாகோட டெஃபினேஷன் ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ரிட்டுமே வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது. 2.5 10 2 வேரியேஷன்ஸ் இருக்குது, இன்னும் ஃபர்தராக 1.0 கூட இருக்குது. ஸோ பர்டிகுலர் மேட்ரிட் என்ன ஆகுதுன்னா இப்போ அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து நார்மலாகவே லங் ரிலேட்டடான டிசீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது எப்படி கவுண்டர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ரீஜன், இந்த டெல்லி ரீஜன் ஃபுல்லாக பார்த்தோன்னா இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 400+ இருக்குது. இட்ஸ் நாட் அ நார்மல், இட்ஸ் மோர் தென் எ சிவியர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க கேட்டாஸ்ட்ரோஃபியை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இது மட்டும் பத்தாது, ப்ளஸ் வந்து ஃபாகுமே ரொம்ப ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ்வே அது நடந்த ஆக்சிடென்ட் படி கிட்டத்தட்ட லைன் ஆஃப் கார்ஸ் வந்து லைனாக இடிச்சு ஆக்சிடென்ட். எதனாலனா விசிபிலிட்டி இல்லாததுனால. இப்போ இது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பீப்புள்ஸோட மூவ்மெண்ட் அடி வாங்குது, ப்ளஸ் இந்த ஏகப்பட்ட லைஃப் லாஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா அப்போ இந்த ஃபாகு ஸ்மாகு இந்த பர்டிகுலர் மேட்ரேட் பொல்யூஷன் இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹோலிஸ்டிக்காக ஒரு பிளான் கொண்டு வாங்க. அந்த ஹோலிஸ்டிக் பிளான்ன்றது நாட் பர்டிகுலர் டு த சீசன் ஆஃப் வின்டர், இட் ஷுட் பி இயர் அரவுண்ட் அப்படின்றது அந்த ஆர்டிகலில் பேசுகிறாங்க. அண்ட் அட் த மீன் டைம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு டெல்லியில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பர்டிகுலர் மேட்ரேட் கண்டென்ட் இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோட வேல்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வந்து எஃபிஷியண்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிடுவாங்க. வெஹிக்கல்ஸ் அலோடு கிடையாது, ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ், ஆட் ஈவன் பாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ் எதுவுமே அலோடு இல்லை, ஒன்லி த்ரூ ஆன்லைன். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த ஸ்பெசிஃபிக் டைமோடு முடிஞ்சிருது. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் என்னன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து இயர் அரௌண்ட் கொண்டு போனால் தான் இது எஃபிஷியண்டாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்டிகல் பேசுகிறாங்க. இதே தான் இப்போ வந்து சிஜிஐமே வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. இயர் அரௌண்ட் டேக்கிளிங் ஆஃப் அந்த பஞ்சாப் ஹரியானாவோட அந்த ஸ்மோக் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சேர்த்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இயர் அரௌண்ட் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் பேசியிருக்காங்க. ஸோ மற்ற இதில் பேலன்ஸ் இருக்க 3 ஆர்டிகல்ஸே வந்து மைக்ரேஷன் பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னா மைக்ரேஷன்ஸ் தான் வந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இந்தியாவோட டயஸ்பராஸுமே எந்த அளவு வந்து பிளேஸ் இருக்காங்க தெரியும். வேர்ல்டு அரௌண்டில் 20% இந்தியன் டயஸ்பராஸ் இருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ்க்கு இந்தியன் டயஸ்பராஸ் மட்டும் 20% மேலே இருக்காங்க. ஸோ எந்த அளவு வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இல்லைன்னா கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. என்னன்னா இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடக்கிறது எதுக்காகனா அங்கே இருக்க பீப்புள்ஸ் யாரெல்லாம் வந்து ஓட் போட எலிஜிபிள், அதாவது டொமிசில்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டராக இருக்கும். எது இல்லைனா எலெக்ஷனில், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேட்டிவிட்டி வந்து பீகாரில் இருந்துச்சுன்னா பீகார் தான் உங்களுக்கு ஓட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கேதர் பண்ணிட்டோம்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களை நீங்கள் ஓட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குன்னா மோஸ்ட்டாக அந்தளவுக்கு ப்ரொசீஜர் யாருமே போக மாட்டாங்க. எங்கே இருக்காங்களோ அந்த ஸ்டேட்லேயே போய் மோஸ்ட்டாக ஓட் போடுறது தான் அவங்க ஐடியாவாக இருக்கும். ஸோ இதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுமே ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ்மே வந்து அங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரல் ரோல் யாரெல்லாம் இருக்காங்களோ எலக்ட்ரல் ஓட்டர் ஐடிஸ் யாரெல்லாம் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுங்க, அப்போ தான் நாங்கள் எஃபிஷியண்டாக பாலிசி மேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட்ஸ்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்டேட் இப்போ வந்து அந்த என்னன்னா ஓட்டர் பயாஸ் எப்படி இருக்குன்றதுன்னு தெரிஞ்சிடும் ஒரு பக்கம், ஓகேங்களா? அதே மாதிரி பாப்புலேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி இருக்கும்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக மாறதுக்கு ரொம்பவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி
இப்போ இது எந்த அளவு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க மைக்ரேஷன் பற்றி. ஏன்னா ஃப்ளோ ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு மேஜரான எக்கனாமி மூவிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஒர்க்கர் பாப்புலேஷனாக இருக்கட்டும், அங்கே போய் ஒர்க் பண்ணுற பாப்புலேஷன். அதில் என்னன்னா H1B விசாவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்ஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்தையுமே என்னன்னா மைக்ரேண்ட் பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தா அதிகமாக இருக்கிறது இந்தியன்ஸ் தான். பிகாஸ் அங்கே வந்து மேன் பவர் இல்லை, லேபர் ஒர்க் இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா இந்தியா வந்து சிக்னிஃபிகன்ஸே யங் பீப்புள்ஸ் தான், யங் பாப்புலேஷன் தான். அவங்க வெளியே போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேற இடத்துல ஒர்க் பண்ணி இன்கம் வந்து இங்கே அனுப்புறாங்க, ரெமிட்டன்ஸ் நம்மளுக்கு வருது, எல்லாமே ஓகே. பட் ஆனால் வந்து அந்த பீப்புளோட கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2020 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ் அ யூனியன் டெரிட்டரியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அதோட 370 ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸாக கேன்சல் பண்ணி ஸ்டேட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே டொமிசைல் ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக யார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டொமிசைல் ஸ்டேட்டஸ். அப்படின்னா அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், அவங்களால அங்கே மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அகைன் வரும்போது அவங்களுக்கு அங்கே ஓட்டர் ரைட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அப்போ ஓட்டர் ரைட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க பீப்புள் கம்போசிஷன் மாறுது. இதே தான் மகாராஷ்டிரா நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட வந்து 30% மராத்தி, 40% மராத்தி பீப்புள்ஸ் அண்ட் 30% ஹிந்தி பீப்புள்ஸ். ஸோ இப்போ என்னன்னா மைக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மகாராஷ்டிராவில் இன்வெர்ட் பீப்புள்ஸ் வந்து ஹிந்தி அதிகமாக இருந்திருக்கு. இப்போ அவங்க ரெக்ரூட்மெண்ட் பாலிசிஸ்மே எப்படி இருக்குன்னா மோஸ்ட்டாக வந்து புதுசாக வர எம்எல்ஏஸ் எல்லாமே ஹிந்தி பேக்ரவுண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ரீஜனல் பாலிட்டிக்ஸும் அஃபெக்ட் பண்ணும், அதுமாதிரி ரீஜனல் டைனமிக்ஸும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு அட்ரஸ் இருக்கணும், தவிர வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மைக்ரேஷன் பாலிசின்றது இல்லாமல் அது ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணும், எந்தெந்த பீப்புளுக்கு எந்தெந்த மாதிரி எந்தெந்த டிமாண்ட் இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து ஆக்டிவ் மைக்ரேஷன் பாலிசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மேலே பார்த்தது வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கோப் பார்த்தோம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட்டே வேற கண்ட்ரியில் போய் படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது ஏன்ஷியன்ட், அதாவது வந்து நம்ம மாடர்ன் டைம்ஸ்லேருந்தே பார்த்துருக்கோம் என்னன்னா பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இங்கேருந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அங்கே இருக்க கம்பெனிக்கு அங்கே வேலை செய்வாங்க, தவிர இந்தியாவுக்கு வந்து ரெமிட்டன்ஸோ இல்லை மற்ற விதமான ஃபினான்ஸ் தான் இருக்கும், தவிர பெருசாக இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கும் இன்னோவேஷன் ரிசர்ச் கொண்டு வரதுக்கும் அங்கே ஸ்கோப்ஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே எங்கே அட்ரஸ் பண்ணுது? அப்போ இங்கேருந்து ஏன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்று அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்க வந்து அவங்க என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. எத்தனை பேருக்கு எங்கேயே ஆசை இருக்குது, எத்தனை பேர் நம்ம யூபிசி படிக்கிறாங்க, அத்தனை பேருக்கு வந்து பிஜி வந்து நம்ம வெளியே போய் பண்ண நல்லா இருக்கும், யூஜி வந்து வெளிநாட்டு போய் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதுக்கெல்லாமே கன்சர்ன் என்னவா இருக்குது? அங்கே இருக்க என்விரான்மெண்ட், அங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர், அங்கே இருக்க என்விரான்மெண்ட் கல்ச்சர், அங்கே இருந்து ஸ்டடி கல்ச்சர், இது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது இந்தியாவில இருந்து. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இதுவாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2.5 lakhs பீப்புள்ஸ் கிட்ட வந்து ஒரு யூனிவர்சிட்டிஸ்லையும் 4 lakhs பீப்புள்ஸ் வந்து கனடாலையும் மாற்றி மாற்றி ஒரு எல்லாமே இந்தியன் பீப்புள்ஸ் என்ரோல்மெண்ட். அவங்க எக்கனாமி கிட்டத்தட்ட $1 billion வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து $20 billion கிட்ட வந்து அவங்க எக்கனாமி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும் இந்தியாவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா. அப்போ அதே மாதிரி வந்து இப்போ போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தா மோஸ்ட்டாக மிடில் இன்கம். அவங்க எப்படி போகிறாங்க? செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸாக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து மெரிட்டில் கிடைக்கல. ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ்னால் அதுக்கான பேமெண்ட் அவங்க தான் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து கடன் வாங்குறாங்க, மார்டேஜ் லேண்ட் விற்கிறாங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் போகிறாங்க. வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சம் லோவர் இன்ஸ்டியூஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வெளியே போகிறவங்களுக்கு வேலை இருக்க மாட்டேங்குது. அப்போ வேலை இல்லாத டைமில் அவங்க மினிமல் ஒர்க்ஸ் போகிறாங்க. அது இன்னுமே வந்து அவங்க லைஃப்பையும் சரி அவங்களோட அப்கமிங் கரியரையுமே சரி ரொம்ப டிவால்வ் பண்ணிடுது, அவங்களால அப்லிஃப்ட் ஆக முடியல. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா இப்போ மைக்ரேஷன் பாலிசின்றது என்னவா இருக்குன்னா ஜஸ்ட் வந்து பீப்புள் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க இங்கே வராங்கன்றது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன கொடுக்குறாங்கன்றதை இங்கே பெட்டராக அதை கொடுத்தோம்னா இங்கே பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களோட ரிசர்ச்சும் சரி டெவலப்மெண்ட்டும் சரி இங்கே எக்கனாமி கான்ட்ரிபியூட் பண்ணும். அங்கே வர ஃபீஸ் காசுமே இங்கே இருந்துச்சுன்னா எக்கனாமி இன்னும் டெவலப் பண்ண முடியும், யூனிவர்சிட்டிஸும் சரி எஜுகேஷன் வைஸ் இந்தியா டாப் ரேங்க் மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பாலிசிஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பில் பிட்ரேஸ் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ். ஸோ வந்து 2021 ஆல்ரெடி ஓவர்சீஸ் பில் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அது ஏகப்பட்ட லக்குனிஸ் இருந்துச்சு. என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உடனே வெளியே வர முடியாது, கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து உடனே பிரேக் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து என்னென்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கு, உமன் டிராஃபிக்கிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பில்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. சேஃப் ரிட்டர்ன்ற ஆப்ஷன் பெருசாக வந்து கன்சிடரபிளாகவே இல்லை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வந்து கன்ஃபைன் பண்ணிட்டு எது தேவையோ அதுக்கான லாஸை கொண்டு வாங்க, அதுக்கான ரேஷனல் டிசிஷன்ஸை மேக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து ரேண்டமாக ஓவர்சீஸ் பில்லுன்றதை ஒன்று கொண்டு வந்துட்டு பீப்புளோட மைக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓவர்சீஸ் மொபிலிட்டி மஸ்ட் பி அலைன்ட் வித் டிக்னிட்டி அப்படின்றத அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் த ஸ்டோரி ஆஃப் தி மூவிங் பீப்புளும் கீழே இருக்க அந்த ஸ்டூடெண்ட் மைக்ரேஷன் லைட்டாக பார்த்துச்சிங்க ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக.
இது ஓவர்சீஸ்ன்றது அவ்வளோ வந்து ஃபேக்ட்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் லைட்டாக ரீட் விட்டா போதும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 12ல நேவி கமிஷன் செகண்ட் MH-60R காப்டர் ஸ்குவாட்ரன். ஸோ வந்து INAS 335 பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து MH-60R ஹெலிகாப்டரா அந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பாச்சி அப்படின்ற ஆல்ரெடி ஒரு ஹெலிகாப்டர் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, நல்லது. ஓகேவா? ஸோ அதில் வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 13ல RSS ப்ராசஸ் பில் ஃபார் 100% FDI இன் இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துறது தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ நான் இன்சூரன்ஸ், அதாவது நான் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரெண்டுத்துமே வந்து கொலாபரேட் பண்ண முடியும், அமல்கேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் FDI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ என்னன்னா இன்சூரன்ஸ் வந்து இப்போ போடுறாங்களா, அவங்களுக்கு ப்ரீமியம்லேருந்து அந்த காஸ்ட்ல இருந்து யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வரும் பர்சன்ஸ்க்கு. ஸோ இப்போ அதுலேயுமே வந்து கேப்பு அண்ட் நார்ம்ஸ்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபர்தராக நியூஸ் எவால்வ் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் பேஜ் நம்பர் 14ல ஐசிஜி ஷிப் சர்தக். ஸோ சர்தக்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் கால் அட் ஈரான் சபஹார் போர்ட். ஸோ சபஹார் போர்ட்டும் எங்கே இருக்குது, சபஹார் போர்ட் எதனால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்து சர்தக் ஷிப்மே என்னன்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் கீழே இந்தியன் ஆர்மி லீவ்ஸ் ஃபார் டெசர்ட் சைக்ளோன் 2 மிலிட்டரி எக்ஸைஸ். ஸோ டெசர்ட் சைக்ளோன்னா எந்த கண்ட்ரி கூட நம்ம பண்ணுறோம், UAE கூட பண்ணுறோம். இது ஏற்கனவே ப்ரீவியஸாக தடவை பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணுறோம். இது கண்டினியூஸாக பண்ணல, சம் கேப் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் கண்டினியூஸாக பண்ணுறோம், இயர்லியாக பண்ணுறோம், ஆனுவலாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெசர்ட் சைக்ளோன்ற கொஸ்டினை ஆல்ரெடி யூபிசி வேறு ND இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பற்றியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் நியூஸில் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ சைனா வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஜப்பான் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, சைனா கூட நாங்கள் வந்து கார்டியல் ரிலேஷன் இருக்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஆர்குமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும், வேறு எதுவும் இல்லை, பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதாம்மா. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண நியூஸ் எல்லாமே வந்து டெலகிராம் ஐகிட் ISC அகாடமி சேனலில் வந்து ப்ரிசஸாக அப்லோட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்கள், பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.